அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்லை காதலனோ காதலியோ, இல்லை நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மங்களேஸ்வரி மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட யாருமே கோவப்படக்கூடாது, நம்மக்கிட்ட எல்லாரும் அன்பாக பழகணும், பாசமாக இருக்கணும், திட்டக்கூடாது, புரியாத விஷயத்த கூட நல்ல விதமாக எடுத்து சொல்லணும். ஓயாமல் ஒருத்தரை திட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களோட மனசு கெட்ட விதத்தில் போகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் உங்கள் மேலே அன்பாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் தான் இந்த மந்திரம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க, சிடுன்னு இருப்பாங்க. அதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைங்கள் ரொம்பவே கஷ்டப்படும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனநல பாதிப்பு கூட உண்டாகும். வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு வருது அப்படின்னா பசங்க முன்னாடி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதையே பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் அதே மாதிரி தான் வளருவாங்க. அது மட்டும் இல்லாமல் காதலும் காதலிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வரும். என்னைக்கு டெக்னாலஜி அதிகமாச்சோ அதுலேருந்து மனுஷங்களுக்கு சந்தேகமும் அதிகமாகிடுச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறாங்க, பின் செக்யூரிட்டி போட்டு வச்சுக்கிறாங்க, பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்றது இன்னொருத்தருக்கு தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி இருக்குது. என்னதான் நம்ம நம்பிக்கை வச்சு பண்ணாலும் சில பேர் செய்யக்கூடிய சில தவறுனால அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே அவங்க பாசமாகவும் அன்பாகவும் வசியமாகவும் இருக்க வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தில் மிக முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம். சரி, இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், என்னைக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை பாருங்கள். ஓம் நமோ பகவதி மங்களேஸ்வரி சர்வமுக ராஜினி டேஷ் என்னை கண்டவர் இக்கணமே என் வசமாக ஸ்வாகா. இதான் மந்திரம். இந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா டேஷ்ன்னு இருக்கும். அந்த டேஷ்ன்ற இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட நபரை வசியப்படுத்த போகிறீங்கன்னா அவங்களோட பேரை சேர்த்து படிங்க. அதாவது ஓம் நமோ பகவதி மங்களேஸ்வரி சர்வமுகராஜினி சுரேஷ் என்னை கண்ட இக்கணமே என் வசமாக ஸ்வாகா அப்படின்னு படிக்கணும். பொதுவாக படிக்கிற மாதிரி இருந்தால் ஓம் நமோ பகவதி மங்களேஸ்வரி சர்வமுகராஜினி என்னை கண்டவர் இக்கணமே என் வசமாக ஸ்வாகா அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் உரு ஏற்றிட்ட பிறகு தான் இந்த மந்திரம் வேலை செய்யும். இந்த மந்திரம் எப்படி உரு ஏற்றணும் அப்படின்னா, ஒரு தட்டில் சந்தனத்தூளை பரப்பி வச்சுக்கோங்க, அதில் ஓம்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஒரு 10,008 உரு கொடுங்க. ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் 10 நாளைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா 10,008 உரு வந்துடும். இந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் எந்த திசையை நோக்கி உட்காந்து சொல்லணும் அப்படின்னா, கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து சொல்லணும். நீங்கள் கண்ணை திறந்துட்டும் சொல்லலாம், கண்ணை மூடிட்டும் சொல்லலாம். ஒரு ஊதுவத்தி சாம்பிராணி ஏற்றிக்கோங்க, வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அந்த வாழைப்பழத்தை நீங்களே சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணும்போது 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் அவங்க கண்ணு முன்னாடி போனாலே போதும். அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முறை. நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. கெட்டதுக்கு பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.